நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 1:46. ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. கொத்து குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேலும் ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பல முக்கியமான திருப்பங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த யுத்தத்தின் பொழுது ஈரான் அடித்த அடியில 12 நாட்கள்ல யுத்த நிறுத்தத்தை கோரியது இஸ்ரேல். தற்பொழுது இந்த 11 நாட்கள்ல யுத்த நிறுத்தத்தை கோரிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் சொல்கிறது இல்லை, இது ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல்களில் பல முக்கியமான விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஈரான் தனது கிட்டத்தட்ட பாதி ஏவுகணைகளில் கிளஸ்டர் வகை போர் முனைகளை, குண்டு முனைகளை பயன்படுத்துகிறது என்று இஸ்ரேல் தற்பொழுது கதறிக்கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேலுக்கு விழுந்த தாக்குதல்கள் மிக பாரிய அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல்கள் அவற்றை பற்றி யாருமே பேசுவதாக இல்லை. தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் பதிலுக்கு தாக்குவதுதான் இப்பொழுது இவர்களால் ஒரு முறிந்த நிலைமையில் இருக்கிறது, முதுகு முறிந்த நிலைமையில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரான் கிட்டத்தட்ட பாதி ஏவுகணைகளில் கிளஸ்டர் வகை குண்டுகளைத்தான் இப்பொழுது வீசுகிறது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. யெகூத்தில் இந்த தாக்குதலில் 2 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் துண்டுகள் கூட ஆபத்தானவை என்றும் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தெரிவித்திருக்கிறது. அவங்களோட ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் தங்கும் இடங்களில் கூட ஈரான் தாக்குகிறதா? அப்ப இஸ்ரேல் பொதுமக்களை கொல்லவில்லை என்பதா இதனுடைய கருத்து என்று ஆய்வாளர்கள் கேட்கின்றார்கள். போர் ஆரம்பித்ததிலிருந்து ஏவுகணைகளில் பாதி கிளஸ்டர் குண்டுகள் வீசிக்கொண்டிருக்கின்றன என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து பாதுகாப்பது கஷ்டமாக இருக்கிறது என்றும், நூற்றுக்கணக்கான கிலோகிராம் வெடிபொருட்கள் ஒரே இடத்திலே குவியவில்லை, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவுக்கு இது பரவுகிறது, வெடிக்கிறது. பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள் என்று இஸ்ரேல் சொல்கிறது. வழக்கமான ஏவுகணைகள் மற்றும் பெரிய ஏவுகணைகள் இருந்து இடைமறிக்கும் துண்டுகள் கூட மக்களை கொள்கிறது. ஈரான் நாள் முழுவதிலும் சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி வருவதாக இஸ்ரேல் சொல்கிறது. அப்படி என்றால் இஸ்ரேலில் மிகப்பெரிய சேதம். இஸ்ரேலிய பிரதேசத்தின் ஆழத்தையும் வடக்கில் வசிப்பவர்களையும் நோக்கி ஹிஸ்புல்லா தற்பொழுது தாக்குதல் நடத்துகிறது. அப்ப ஹிஸ்புல்லாவை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துகிறது. தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது என்று, அதிக தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவி இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரான ஆக்ரோஷமான நடவடிக்கைகளும் நிறைந்திருக்கின்றன என்று இஸ்ரேல் சொல்கிறது. இதற்கிடையில் இந்த பொருளாதார சிக்கலை, இப்ப ஆயில் இல்ல, கேஸ் இல்ல, பொருட்கள் இல்ல, சாப்பாடு இல்ல, இந்த பொருளாதார சிக்கல்களை எவ்வாறு திறப்பது என்பது தொடர்பாகவும் இஸ்ரேல் யோசிக்கிறார்களாம். இப்ப விரிவான ரொக்கெட் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று இஸ்ரேல் பத்திரிகையே இப்பொழுது செய்திகள் வெளியிட்டிருப்பதை பார்க்கின்றோம். உள்ளூர் அதிகாரிகள், கல்வி அமைச்சர்கள், நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகு என்ன செய்ய போகின்றோம் என்பதை சொல்வார்கள் என்றும் இஸ்ரேல் தற்பொழுது சொல்கின்றது. அதாவது இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பல ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்ததன் காரணத்தினால் எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறது. மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். அதனால் என்ன செய்வது என்பது தொடர்பாக தாங்கள் யோசித்து வருகின்றோம் என்றும், இது உள்ளூர் தோல்வி என்றும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேஜர் ஜெனரல் ஷேக் லெப்பர் இந்த சம்பவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டதாக இன்று தெரிவித்திருக்கின்றார். என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியவில்லை. பொருத்தமான பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம், தேவையான மாற்றங்களை செய்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒரு யுத்த நிறுத்தம் தான் ஒரே வழி என்பதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருக்கிறது. இஸ்ரேலிய விமானப்படை கடந்த காலங்களில் ஏராளமான ஈரான் ஆயுதங்களை இடைமறைத்திருக்கிறது என்றும் அதிகாரிகள் சொல்கின்றார்கள். யெகூத்தில் திங்கட்கிழமை ஒரு கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் இதனை தெரிவித்திருக்கிறது. கட்டுமான தளத்திலே
பெரும்பாலான தொழிலாளர்கள் அங்கே காயமடைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நிறைய இறப்புகள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன, இறப்புகள் நடந்திருக்கின்றன என்பதுதான் தற்போது தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் அவர்கள் பட்டும் படாமல் மறைவாக இந்த விஷயங்களை சொல்கின்றார்கள். அங்கு ஒரு பகுதி இருந்தது, பெரும்பாலான தொழிலாளர்கள் அதற்குள் இருந்தார்கள். அந்த தொழிலாளர்கள் இருந்த பொழுது பெரிய விலை கொடுத்தோம் என்று இஸ்ரேல் சொல்கிறது. ஆகவே அவர்கள் மறைமுகமாக சொல்கின்றார்கள், தங்களால் இதனை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே தாக்குதல்களில் ஒரு தெளிவான ஒருங்கிணைப்பு இல்லை என்று இஸ்ரேல் சொல்கிறது. ஆனால் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. அல் ஜசீராவும் பல வீடியோக்களை தற்பொழுது போட்டிருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து எடுத்த சமூக ஊடகங்களில் வந்த வீடியோக்களை அல் ஜசீரா போட்டிருக்கிறது. ஈரான் தரப்பில் தாக்குதல்கள் ஒத்திசைவாக நடக்கிறதா என்பது தொடர்பாக தங்களுக்கு தெரியவில்லை என்று இஸ்ரேல் இப்பொழுது சொல்கிறது. ஈரான் போரிலே கிட்டத்தட்ட 140 அமெரிக்க போர் வீரர்கள் காயமடைந்ததாக பென்டகன் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. வெள்ளை மாளிகை இந்த தாக்குதலின் முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது 8 பேர் இறந்ததாகவும் 140 பேர் ஆபத்தான காயங்களோடு இருப்பதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள். பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பித்ததிலிருந்து 140 பேர் காயமடைந்துள்ளதாக அமெரிக்கா இன்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஆரம்பித்ததிலிருந்து இவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 10 நாள் தொடர்ச்சியான தாக்குதல்களில் காயமடைந்திருக்கிறார்கள் என்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் ஃபனல் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ராய்ட்டர்ஸ் சொல்லுது 150 படை வீரர்கள் காயமடைந்ததாக 2 அடையாளம் தெரியாத அதிகாரிகள் கூறியதாக ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. பிராந்தியம் முழுவதிலும் ஈரானிய தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டார்கள். இப்பொழுது 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப தொடர்ச்சியான தாக்குதல்கள், படைத்தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் காரணத்தினால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி சரமாரியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்ப ஈரான்ல 1250க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் ஈரான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதற்கு பதிலாக அமெரிக்க தளங்கள் இஸ்ரேல் மீதும் குண்டுவீச்சுகள் நடத்தப்படுகின்றன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரின் பொழுது மத்திய கிழக்கு வான்வெளி இந்த 11 நாளும் மூடப்பட்டிருக்கிறது. மில்லியன் கணக்கான பயணிகள் சிக்கி தவிக்கின்றார்கள் இடையில். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரின் பொழுது இந்த வான்வெளி மூடல்கள் காரணமாக ஒரு தீவிரமான பொருளாதார சமூக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஈரான் மீது மிகவும் தீவிரமான தாக்குதல்களை தொடருவோம் என்று பென்டகன் சொன்னாலும் கூட ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம், கப்பல்களை கொண்டு வாருங்கள். ஆனா கப்பல் நிறுவனங்கள் அவர்கள் தயாராக இல்லை கொண்டு வருவதற்கு. விமான நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தியதால் வளைகுடா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கின்ற விமான வழிகளில் பெரும் குழப்பம் இருக்கிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் முழு நோக்கங்களையும் அடைய ட்ரம்ப் சொல்கிறார், அமெரிக்க ராணுவத்தின் ஆரம்ப காலக்கெடு 4 முதல் 6 வாரங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் அவற்றை உருவாக்கும் திறனை அளிப்பது தங்களின் குறிக்கோள் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடற்படையை அளிக்க வேண்டும், நிரந்தரமான அணு ஆயுதங்களை இல்லாமலாக்க வேண்டும், பிராந்தியத்தின் அவர்களுடைய பிரதிநிதிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதத்தை உருவாக்குவதை மறுத்தே வருகிறது. அதன் அணுசக்தி திட்டம் அமைதியானது என்று வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய ரகசிய அணு ஆயுத கிடங்கு ஒன்றை கொண்டிருக்கிறது. ஈரான் அதன் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் சொல்கிறது எங்களிடம் அணு ஆயுதம் இல்லை என்று. சரி, இப்ப தாக்குதல் நடத்தினால் அது மிகப்பெரிய அழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதற்கிடையில் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்கா இஸ்ரேலிடம் கேட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம்.